செப்டம்பர் 14க்கு பிறகு ஆதார் அட்டைகளை புதுப்பிக்க கட்டணம் வசூலிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதால் அதற்கு முன்பாகவே புதுப்பிக்க பல்வேறு மையங்களுக்கு மக்கள் படையெடுத்திருக்கின்றனர். மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு மையத்தில் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் ரஃபீக் இணைகிறார். ரஃபீக், விவரங்கள். நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்திய குடிமக்கள் அனைவரும் பயன்படுத்தும் விதமாக அடையாள அட்டை என்று அழைக்கக்கூடிய ஆதார் அடையாள அட்டையை அறிமுகப்படுத்தியது. இந்த ஆதார் அடையாள அட்டை இல்லை என்றால் எந்த விதமான அரசின் சலுகைகளையும் பொதுமக்கள் வாங்க முடியாத ஒரு சூழல் உள்ள நிலையில் இந்த ஆதார் அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டு தற்போது 10 வருடங்கள் நிறைவடைந்தது. எனவே 10 வருடங்களுக்கு முன்பாக ஆதார் அடையாள அட்டை எடுத்தவர்கள் தங்களது அடையாள அட்டையையும் புகைப்படங்களை புதுப்பிக்கும் விதமாக வருகின்ற செப்டம்பர் 14ஆம் தேதி இலவசமாக ஆதாருடைய நேரடி மையத்திற்கு சென்று பொதுமக்கள் தங்கள் ஆதார் அடையாள அட்டையை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது அந்த 14ஆம் தேதி ஓரிரு நாட்கள் உள்ள நிலையில் பொதுமக்கள் சாரையாக ஆதாருடைய நேரடி மையங்களுக்கு சென்று தங்கள் அடையாள அட்டையை புதுப்பித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தான் மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு எதிரே உள்ள ஆதாருடைய நேரடி மையத்திற்கு இன்று அதிகாலை காலை 8 மணி முதல் பொதுமக்கள் கூட தொடங்கினர். தற்போது மதுரையை பொறுத்தவரை கடும் வெயில் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலும் அதனை பொருட்படுத்தாமல் தங்கள் ஆதார் அடையாள அட்டையை புதுப்பிப்பதற்காக நீண்ட வரிசையில் நிற்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியாது. குறிப்பாக வெயில் தாக்கம் அதிகம். இது மட்டுமல்லாமல் மதுரை மாவட்டத்திற்கே ஒரு ஆதார் மையம் தான் இருப்பதனால் பொதுமக்கள் அதிக அளவில் இருந்து வருகின்றனர். எனவே இங்கு கூடியுள்ள மக்கள் ஆதார் மையத்தினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். மேலும் இங்கு வரக்கூடிய மக்களுக்கு அடிப்படை ஒரு நிழல் வசதி செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.